எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 507வது வார சிந்தனையாக குலம் காக்கும் பேச்சியம்மன் அப்படின்னு சொல்லி, பொதுவா தேவதைகளை சாஸ்திரங்கள் 5 விதமா பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் தேவதை அப்படின்னு சொன்னா, இறந்தவர்களைத்தான் முதலில் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதுதான் முதல் தேவதை. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா, தென்புலத்தார் சிராத்த தேவதை அப்படின்னு சொல்றோம். அந்த சிராத்த தேவதை 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிகணம், பித்ருகணம், தேவகணம். முன்னோர்கள்லேயே இறந்த பிறகு பித்ருலோகத்தில் தங்கிறவா இருக்கா, மீண்டும் பூவுலகத்தில் வந்து பிறக்கிறவா இருக்கா, நரகம் சொர்க்கம் அதெல்லாம் சொல்கிறா. அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி பித்ரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவளுக்குன்னு சேத்திரம் தனியாக இருக்கு. அதை வருஷம் நம்ம சிரார்த்தம் அந்த மாதிரி பண்ணுறோம் பித்ரு தேவதைகள்னு. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரிஷி பித்ருன்னு சொல்கிறாங்க. ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி சென்ற ஒரு குடியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழுவாக வாழ்ந்துருக்காங்க. யாரால் அந்த குழு உருவாச்சோ அவளை பொறுத்தவரை. தெலுங்கில் வந்து சில நேரங்களில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா மரத்தோட பேர், மனிதனுடைய பேர், கொடியோட பேர், அது மாதிரிலாம் கோத்திரமாக இருக்கும். அதுலேருந்து வந்தாங்கன்னு அவர்கள் அதை வைத்து வந்தார்கள்னு எடுத்துக்கணும். கொடிக்கும் சாமிக்கும் இது பரம்பரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு விவசாயம் பண்ணி அதனால் அவன் வளர்ந்து அது மூலிமா அந்த அதையே கடவுளாக வணங்கி அந்த பேரை வச்சுருக்கான். அதனால் முதல்ல இறந்தவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள். அதான் முதல் விஷயம். அதுக்கு இரண்டாவது ரிஷி, அந்த குலத்திலே தலை சிறந்தவர்கள், அந்த குலத்தை வழி நடத்தியவர்கள், அந்த குலத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்தவர்கள், அவர்களெல்லாம் ரிஷி பித்ருன்னு பேர். இப்போ நம்ம வந்து வடமொழியில் சொல்கிற ரிஷிக்கும் இந்த குலதெய்வத்தைன்னு சொல்ல வரக்கூடிய ரிஷிக்கும் வித்தியாசம் இருக்குது. வடமொழியில் சொல்கிற ரிஷிங்கிறது வேற. அவன் மந்திர திரஷ்டாரகா, மந்திரத்தை பார்த்தவாள் ரிஷின்னு சொல்கிறாவா, அது வேற. இப்போ அதுக்கு அடுத்தது தேவபித்ருன்னு தனியாக இருக்கான். இந்த தேவபித்ருனுடைய ஒரு வகை தான் இந்த குலதெய்வ வழிபாடு. அதனால தான் குலம் காக்கும் பேச்சியம்மன்னு சொல்கிறதுனால குலம்ங்கிறதுக்கு நான் மீன் சொல்கிறேன். குலம்ங்கிறது என்ன அப்படின்னா சரீர சம்பந்தம் இருக்கு. பொதுவாகவே உடம்பு உயிரோடு இருந்து மனிதன் தூங்கவில்லை, உறங்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தன்னைத்தானே தெரியும். அதான் மனநிலை சரியாக இருக்கணும். மனநிலை சரியில்லாதவனுக்கு தன்னைத்தானே தெரியாது. அதனால் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மனநிலை சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் இருக்கணும். முழிச்சிருந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். தூங்கிகிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாது. அப்போ நம்மை அறிந்து கொள்வதற்கு விழிப்பு ரொம்ப முக்கியம். மனம் மிக சரியான ஒரு பண்பு முக்கியம். அந்த பண்பு இருந்தால் தான் நம்மளை நாமளே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் குலம் காக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் சம்மந்தப்படுறது என்ன சம்மந்தப்படுறது அப்படின்னு சொன்னால், இந்த இறந்தவர்கள் அப்படிங்கிறது தன்னுணர்வுக்காகத்தான் இறைவனால் இந்த யாக்கை அளிக்கப்படுகிறது. ஆன்மா தன்னுணர்வு பெற வேண்டும். அப்படி தன்னுணர்வு பெற்று உலக உணர்வு பெற வேண்டும். உலக உணர்வு பெற்று உயிர் உணர்வு, அதுக்கப்புறம் சிவ உணர்வு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தடியாக தான் மேலே போக முடியும். நேரடியாக போய் சுவாமியை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒன்று. அது வந்து ஒரு படித்தரமான முக்கியம். சமயம் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு குரூப்பாக ஒரு வழி நடத்தி ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு நல்ல நெறியை விதைத்து பரப்பி அதற்கான அனுபவத்தை அனைவருக்கும் தர இயலுமா அப்படின்னு பார்க்குது. ஆன்மீகங்கிறது தனி மனித சம்பந்தமானது.
சமயங்கிறது ஒரு ஒரு பொது சமூக சம்பந்தமானது. அதை அப்போ அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்படி வரும்போது இந்த குலம் அப்படின்னு வரும்போது இது எந்த அளவுக்கு வந்தால் வரும் அப்படின்னு சொன்னால், தனி மனிதன் அப்படிங்கிற ஆன்மீகத்துலேருந்து தான் உருவாருது. உருவானால் கூட ஒரு குறிப்பிட்ட இனம் வரைக்கும் வந்தால் அது குலம்னு பேர். அந்த குலம் 3 விதமான உறவுகளால் வளர்ந்துட்டே வருது. ஒன்று சிஷ்ய சந்தானம்னு சொல்லுவாள். அவர்கள் கொள்கையை பின்பற்றி அந்த சிஷ்ய சந்தானம் தான் இப்போ துறவு நெறின்னு சொல்கிறான். அவள் அப்படி அப்படியே அந்த ஒரே கொள்கையை தான் அவள் சொல்லுவாள். 2வது கொள்கையை பரப்புகிற ஒரு ஒரு பழக்கம் அவள் ஆதியிலே சொல்லலை. அதை அவளுடைய கொள்கையோ அது எது துறவுக்கு விதிக்கப்பட்டதோ அந்த அத்வைத சம்பிரதாயம் அத்வைதம், துவைதம் தான் துவைதம், விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம், அந்த மாதிரி அந்த சம்பிரதாயம் தான் அவள் பரப்பின்னு வருவாள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த குலம் வளருகிறது. 2வது ஆதி வழி, பாதி வழி, மீதி வழி. தாயின் வழியாக இந்த குலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். தந்தையின் வழியாக இந்த குலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தன் வழியாக, அதாவது திருமணங்களின் வழியாக இந்த குலமானது. இந்த குலம்ங்கிறது இதான், மொத்தம் 4 குலம்தான். இந்த 4 வழியாக தான் ஒரு சமூகத்தை வளைத்து ஒரு கோடு போட்டு காட்டணும்னா இந்த குல சப்தத்துக்கு இப்படி தான் சொல்ல முடியும். அதனால் குலம் அப்படின்னு நம்ம தனியாக சொல்கிறோம். இந்த குலம் அப்படிங்கிற வார்த்தை அகுலாயி நமஹா, குலாந்தஸ்தாயி நமஹா, கௌலின்னி நமஹா, குல யோகின்னி நமஹா, அகுலாயி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது இந்த குலம் அப்படிங்கிற வட சொல்ல நம்ம மனசில் வச்சுக்கிறோம். ஆனால் குலம் என்பது இந்த இடத்துல தொப்புள் கொடியை தான் பிடிக்கும். நீங்கள் எப்படி போனாலும் அதன் வழியாக ஒரு சந்தானம் தொப்புள் கொடி வந்தால் அந்த ஒரு ஏதோ ஒன்றாக இருக்குது. அந்த ஒரே தலைமுறையிலேருந்து அவள் வந்திருக்கா அப்படின்னா அதோட கடைசியை பிடிச்சிட்டு போனால் அந்த ஒருத்தரில் போய் நிற்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு குல சம்பிரதாயம். அதனால் குலம் காக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 தான். ஒன்று தாய் வழி, ஒன்று தந்தை வழி, ஒன்று தன் வழி, ஒன்று சீடனுடைய வழி. இந்த துறவு நெறி ஒரு பகுதியாக நம்ம ஒதுக்கி அப்படியே வச்சுருந்தா கூட அதை துறவு நெறியாளர்கள் காப்பாற்றி வருகிறார்கள். அந்த துறவு நெறி ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு இப்போவும் இந்த கல்யாணத்தில் இதில் எல்லாம் அவள் பேர் போடணும், அவள் ஆசீர்வாதம் வாங்கணும், அவளுக்கு முதல் மரியாதை பண்ணணும், அதுக்குன்னு ஒரு சில சம்பாவனையெல்லாம் வச்சுருக்கா. அந்த விஷயத்தை பண்ணணும். ஏன்னா அந்த வம்சத்துலேருந்தே ஒருத்தர் துறவியாக இருப்பாள். ஆமாம், அதுலேருந்தே அவள் வளர்த்துன்னு வருவார் அந்த பண்பை. அதனால் இந்த 4மே குலம்தான். இந்த 4 குல சம்பிரதாயத்தில் 3 விதமான தேவதைகளாக பிரிச்சிருக்கா. இந்த 4 வகையாக இது பிரிஞ்சுன்னு போகுது. இதை 3 விதமாக பிரிச்சிருக்கா. என்னென்னா, இறந்தவா அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிற வரைக்கும், அதாவது 3 இறந்தவர்கள் பரிசலாக அண்மையிலே இறந்தவர்கள், அது வரைக்கும் தான் நம்ம இந்த அமாவாசையில் தர்ப்பணம்லாம் பண்ண முடியும். இந்த அண்மையில் இறந்தவர்கள் தான். அதாவது யார் தர்ப்பணம் கொடுக்குறாளோ அவளுக்கு அவளை தெரியணும், தெரியாமல் தர்ப்பணம் பண்ண முடியாது. அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அண்மையில் இறந்து போன பண்பை கொண்டவர்கள் அவர்களை தான் இறந்தவர்களா, பூலோகத்தில் இருக்கிறவாளா, சிரார்த்தம் பண்ணுறவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தோம் ரிஷி பித்ருன்னு சொன்ன இல்லையோ, அது இந்த துறவு நெறியாளர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த ரிஷி பித்ரு அப்படின்னு சொல்கிறது முழுக்க என்ன சொல்லுவாவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு பரம்பரையை சொல்லுவாள். சைவ சித்தாந்த குருன்னா அவள் ஒரு பரம்பரை சொல்லுவாள், அத்வைத சித்தாந்த குருன்னா அவள் ஒரு பரம்பரை சொல்லுவாள். அதனால் அது தனியாக நம்ம கொண்டு போகிறோம். அதான் ரிஷி பித்ருன்னு. இது 2ம் தாண்டி வர்றது பேர் தான் தேவபித்ருன்னு பேர். இந்த தேவபித்ருனுடைய வகையை சார்ந்தது தான் இந்த பேச்சு. என்ன இந்த தேவபித்ரு வகையில் அதாவது ஒரு குரூப்புன்னு சொல்லாமல் ஒரு கூட்டம் அப்படின்னு. ஏன்னா இது தனித்தனியாக இதை சொன்னால் தான் இதை புரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அந்த குழு எப்படி துவங்கி இருக்கணும், அது எப்படி வளர்ந்துருக்கணும், அது எப்படி அதை குறித்து பயணித்து இப்போ வரைக்கும் அது வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ள ஒரு விஷயமே நம்ம சிந்திக்கலை. இதில் வேறு எந்த நோக்கமும் இதில் சொல்லப்படலை. முழுவதுமாய் இதை வரலாற்று தெளிவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் பாதார விந்தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வேறு எந்த உள்நோக்கிலும் இது கூறப்படவில்லை. முதல்ல இதை பதிவு பண்ணிங்க, மனசுக்குள்ளே இதை பதிவு பண்ணிங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தேவ பித்ருன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, துறவு நெறியாளர்கள் ஒரு மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஏகப்பட்ட மடங்கள் இருந்திருக்கு, ஏகப்பட்ட துறவு நெறியாளர் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இனத்தாருக்கும் தனித்தனியாக மதம்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அரசர்கள்
இதை எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா, சாணக்கியருடைய நீதி சாஸ்திரத்தினுடைய விளக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா, அப்போ தண்டனை முறைகளில் சொல்லும்போது ஒருத்தரை தண்டிக்கிற விஷயம் யார் தண்டிக்கணும்னா, முதல்ல அவள் குலத்தில் பெரியவாக தான் வரும். அவள் இனத்துக்கு தான் அந்த வழக்கு போய் சேரும். ஆண் வழக்கு பெண் வழக்காக இருந்தால் யார் விசாரிக்கிறது அப்படின்னு. ராஜா வந்து எல்லாருக்கும் மேலே. ஆனால் அந்த குல வழக்கில் தான் இந்த விஷயம் வரும். குலம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அவ அதுக்கான இடம் தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்கா. அந்த அந்த இடத்தையே நம்ம ஊரில் கூட சில அந்த பேர் வரும். பாட்டிச்சேரி, இப்போ வந்து பெரிய பனிச்சேரி, சின்ன பனிச்சேரி, அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளேலாம் வரும். அந்த ஊர் முழுக்க அவள் தான் இருப்பாள். தலைக்கட்டுன்னு பேர். அப்படியே குரூப்பாக. இது வந்து அரசர்கள் இதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. யாராவது ஒரு குலத்தில் தவறு பண்ணால் அந்த குலத்தையே தூக்கிக்குவாங்க. அந்த ஒரு பயம் இருக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் தீயாண்டார் தனித்தனியாக கோத்திரம் சொல்லுவாள். எடுத்தாண்டார் கோத்திரம், தீயாண்டார் கோத்திரம் அப்படின்லாம் இப்போவும் வழக்கத்தில் தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறோம். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அரசனால் பாதிக்கப்பட்டோ இல்லை யுத்தத்தில் ஜெயிக்கப்பட்டோ அவள் அந்த குரூப் ஒத்தாசை பண்ணி அந்த ராஜா வெற்றி அடைஞ்சிருந்தாலோ அவளுக்கு சிறப்பு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருப்பான். பட்டம் கொடுப்பான். அது பேர் காவிதியின் பேர். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குலம் காக்கும் பேச்சியம்மன் அப்படின்னு சொன்னால் அனைவருக்குமே இந்த தேவதைகள் சிறப்பாக இருந்திருக்கு. ஒரு 4-5 தேவதை எல்லாருமே கும்பிட்டுருக்காங்க. ஒரு 4-5 தேவதை அதுதான் இந்த குலத்தை பெருசாக காத்து வந்திருக்கு. அதில் ஒரு தேவதை தான் சுவாசினின்னு சொல்கிறோம். அது சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது சுவாசினி அர்ச்சனை பிரீதாயனமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட வருது. காளிதாசன் சொல்லும்போது பார்வதி கல்யாணம் பண்ணுறான். பார்வதிக்கே கல்யாணம், அது லோகத்துக்கே அவள் தான் சாமி. அவளுக்கு குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துட்டான். முதல்ல போய் குலதெய்வத்தை கும்பிட்டு பூஜை போட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்கிறா. மெயினா மலைக்குலத்தோரை வணங்குகிற பண்பை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறான் காளிதாசன். ஏன் இதை பதிவு பண்ணுறான் அப்படின்னா, மக்களுக்கு அது தெரியணும். அவன் காலத்தில் அது வழக்கத்தில் இருந்திருக்கு, இப்போ வரைக்கும் அது வழக்கத்தில் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அதுதான் அந்த குலத்தினுடைய பண்பு. இப்போ இந்த குலம்ங்கிற வார்த்தை புரியுறதோ இல்லையோ, அந்த குலத்தில் உறவு நெறியில் வந்தது ரிஷி புரோக்தமாக போயிட்டா அதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அவர்கள் தான் அந்தந்த குலத்திற்கான பிறப்பு இறப்பு சடங்குகளை வரையறுத்து, அந்த கொள்கைகளை வரையறுத்து, அந்த உணவு முறைகளை வரையறுத்து, டூ அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அறமற்ற பண்பை உருவாக்குகிறவர்கள் இந்த சன்னியாசிகள் அதிகளாக இருந்திருக்கா. எல்லார் குடும்பத்துலேயும் ஒருத்தர் இருந்திருக்கா. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தா இந்த ஆதி வழி, பாதி வழி, மீதி வழி, தன் வழி, இந்த 3 வழியிலையும் பிறப்பின் அடிப்படையில் ஒரே இடத்துல தெருக்கள், ஊர்கள், அவர்களுக்கென்ற நிலங்கள், அந்த நிலத்திலே வைக்கப்பட்ட இடங்கள், வணங்கப்பட்ட பகுதிகள், இதெல்லாம் தனியாக இருந்தது. வீட்டு கொள்ளையிலே குலதெய்வம் கும்பிட்றதுன்னு சொல்லுவாள், கொள்ளையில் காட்டேரி கும்பிட்றதும்பா, வாசலில் கும்பிட்றதும்பா, அடுத்தவா வராதேம்பா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதை தான் நம்ம குலம்னு சொல்கிறோம். குலம்ங்கிறது ஒரு மனிதனுடைய ஆதார் கார்டு எப்படி ஒரு தனி மனிதனை அடையாளம் காட்டுகிறதோ, அதுபோல் நமக்கான ஒரு பெரிய தியாகம் செய்த ஒரு மனிதன் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கு அந்த உடல் உணர்வு இருக்குது. அதுதான் அங்கே புரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வத்துக்கு உண்டான சிறப்பு என்னென்னா, அதுக்கு உடல் உணர்வு உண்டு. தேவ பித்ருவாக இருந்தாலும் சரி, ரிஷி பித்ருவாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் அதற்கு உடல் உணர்வு உண்டு. சித்தாந்த நோக்கில் அதை எப்படி பார்க்கலாம்? சித்தாந்தம் வந்து இந்த மாதிரி உடல் உணர்வை அழிக்கணும்னே நித்தியம் பழித்தல்னே சொல்லுவார் சிவபோகசாரத்தில். உடம்பை பழிக்கணும் அப்படின்னு. யாக்கை நிலையாமையை வளர்ப்பார். யாக்கை நிலைக்க செய்கின்ற பண்பு தான் குலம் வளர்ப்பு. அதனால இதுக்கு முக்கியத்துவம் பெண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாருமா சேர்ந்து இப்போ கூட நம்ம மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியம். ஒரு சில கிராமங்களில் பார்த்தா 100க்கு மேற்பட்டு ஒரே சாமியோட பேர் இருக்கு. மாயாண்டி மாயாண்டி மாயாண்டின்னே ஒரு 100 பேர் இருக்கும். காரணம் அந்த சாமியோட பேரை வச்சுக்குவான். அந்த சாமியினுடைய எழுத்து பேர், முதல்ல சாமி பேரை வைக்கிற வழக்கம் இருந்தது. அப்புறம் என்னது, எழுத்து, முதல் எழுத்து, நடு எழுத்து, அந்த மாதிரிலாம் வச்சு வைக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அதோட பரிகார பேர்லாம் வைக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஊர் பேர்லாம், மதுரைன்னு பேர், மதுரைன்னே பேர் வச்சுருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்குது. பழனின்னு பேர் வச்சுருப்பான். பழனி ஒரு ஊரோட பேர் தானே. அந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பான். அந்த குலத்தை வந்து அறிவுறுத்தும். ஏன்னா அவளுடைய சரீர வியாப்தி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும், தாய் வழி, தந்தை வழி, தன் வழி, அதை தான் நம்ம இங்கே குலம்னு சொல்கிறோம். அந்த குலத்தை உண்டியும் காக்கிறது எப்படி அப்படின்னு தேவதைகள் அந்த காலத்தில் நம்ம பெரியவாளாக முடிவு பண்ணிட்டான். அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூசாரிகள்ங்கிறது யாரும் இல்லை.
யார் ரொம்ப வயசில் மூத்தவாளா, யார் பேரம்பேத்திலாம் எடுத்து கணவன் மனைவியோடு இருக்காளோ, ஏட்டன் ஏற்றி பாட்டன் பூட்டி என்னமோ பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அவள் தான் அதுக்கான பூசாரியாக, அதுக்கான ஒரு முதன்மை பொருளாக இருந்திருக்கிறார்கள். இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையில் வரின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் ஒரு நியாயம் வச்சுருக்கான். என்னன்னு கேட்டிங்கன்னா, விதவைக்கு அறவரி, குழந்தை இருந்தது தான். குழந்தை இல்லைன்னா விதவைக்கு வரி கிடையாது. ஆண்டாரிசெல்லாம் முழு வரி, கல்யாணம் ஆகிற வரைக்கும். அந்த தனித்தனியாக அந்த வரியை வசூல் பண்ணிட்டான். அந்த வசூல் பண்ணி அது குடிவரி, மக்கள் குடிவரியாகவும் அதை கொடுத்துருக்கான். கோயிலுக்காக பண்ணுறதுக்கும் அதே முறையை மக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த வரியை எடுத்து பண்ணுவான். அப்போ நம்ம கோயிலுக்கு சொல்கிற இந்த குலதெய்வங்கிறது முதல் விஷயம் எதில் இருக்குது அப்படின்னா, மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சிரு அப்படிங்கிறதுல தான் முதல்ல இந்த குலதெய்வம் ஆரம்பிக்கும். இப்போவும் அது வழக்கத்தில் வைதிகம் பண்ணுறவாள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாள். வந்தவுடனே நம்ம மஞ்சள் துணியை எடுத்து முடிஞ்சு வச்சுருக்கோம், உங்கள் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவீங்கோ, உங்கள் குருவுக்கு பிரார்த்தனை செலுத்திருக்கோம், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிராமண நமஸ்காரம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ்காரம் பண்ணுவோன்னு அந்த ஒரு மெத்தடாலஜி சொல்லியிருப்பாள், அந்த வரிசையியல் கோட்பாடு. இப்போ இந்த குலம் காக்கும் பேச்சியம்மன்னு சொன்னால், ஒரு குலத்தை காப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 தேவதையை வரையறுத்து சொல்லியிருக்கா. அதில் இந்த பேச்சியம்மன் கட்டாயமாக இருக்கும். எல்லா ஊர்களையும், தமிழகத்தில், தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த பேச்சியம்மன்கிற சாமியை நீங்கள் தொடாமலே போக முடியாது. எங்கேயா இருந்தாலும் இந்த பேச்சியம்மன் வந்துடும். இந்த பேச்சியம்மனுக்கான ஒரு வரையறை என்ன அப்படின்னா, ஒரு வம்சத்தை காப்பாற்றி கொடுக்குறது. இதுக்கு ஒரு நுட்பமான புராணங்களில் ஒரு தொன்மத்தை பயன்படுத்திட்டா, அந்த தொன்மத்தை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமும் அதை சார்ந்து பல தொன்மங்கள்லாம் இருக்குது, தனித்தனியாக கதையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கிராம தேவதைக்கும் வழிபாட்டு முறைகள், இந்த குலதெய்வங்கிறது குலந்தோறும் தனியாக இருக்குது. அதில் படைக்கக்கூடிய முறை, சில பேர் வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், இந்த கலர் தான் கட்டணும், இங்கே தான் நெய்யணும். சில பேர் இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், குழியை தோண்டுவான், தண்ணி எடுப்பான், அதே இடத்துல போயிட்டு தண்ணி எடுத்து அதில் பண்ணுவான். மண் எடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த மாதிரி எதில் முக்கியத்துவங்கிறத அந்தந்த குல வழக்கத்தில் ரகசியமாக வச்சுருந்துருக்கான், அவங்களுடைய இனத்துக்கு மாத்திரம். இதுதான் இந்த வழிபாட்டு முறை தான் நம் உடலை ஆரோக்கியமாக வைக்கும், நம் உள்ளத்தை அறத்தை மீறாமல் இருக்க வைக்கும், நம் அறிவை, நம் குலத்தை வளர்ப்பதை குறித்த யோசனைக்கு மிகுதிப்படுத்தும், நம் குலத்திற்கு எப்பொழுதுமே செல்வம் பற்றாது இருக்கக்கூடிய பண்பை ஏற்படுத்தும், நம் வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கு பதிவு செய்யக்கூடிய புகழை உருவாக்கும். குலம் சேர்த்து அவ்வளவு விஷயம் இந்த குலதெய்வத்தில் என்ன இருக்கு. அதே மாதிரி குலத்திற்கு தீங்கு நேரிடுகிற பொழுது நமக்காக போராடி அழிக்கவும் வல்லும். ஒரு குலத்துக்கே அந்த காலத்தில் அரசர்களால் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டது தான் பிற்காலத்தில் தெய்வமாக இருக்கும். அதுதான் தலைக்கட்டுன்னு சொல்லுவான். அப்படிங்கும்போது ஒரு ராஜாவுக்கு துரோகம் பண்ணால் இன்னொரு ராஜா வரான், அவன் வீட்டில் தங்குவான், தங்கி அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தகவல் சொல்லுவான். மாடு பிடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வரணும். செல்வத்தை எவ்வளோ செல்வம் இருக்குது, எந்த ராஜா ஆள்றான், உள்ளே வரலாமா, எப்போ அப்படின்னு. அதனால ஸ்தானிகம்னு பேர். ஸ்தானிகம்னு கோயில் குருக்களுக்கு பேர். அவருக்கு உடனே ரெக்கார்டு போயிடணும். எந்த வீட்டில் பிறந்தாலும் எந்த வீட்டில் இறந்தாலும் அவருடைய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கணும். அந்த காலத்தில் அந்த போஸ்ட்டுக்கு ஸ்தானிகம்னு பேர். அந்த போஸ்ட்டு அதை பற்றின குறிப்பு தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரன் கோயிலில் தெளிவாக இருக்குது. ஸ்தானிகர்கள் என்னென்ன வேலையில் இருந்தால் என்னென்ன மாதிரி பதிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த பிறப்பிறப்பு குறித்த கணக்கெல்லாம் அவள் என்ன வச்சுருக்கா, எத்தனை குழந்தை பிறந்தது, எத்தனை குழந்தை இறந்தது, யார் உள்ளே இருக்கா, இதாவது கூடுதலாக ஒரு ஆள் அந்த குலத்தில் யார் இது எங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேட்டுருவான். அப்படி வரதா இருந்தால் வியாபாரியாக இருக்கணும், இல்லை சன்னியாசியாக இருக்கணும், இல்லை யாத்திரிகனாக இருக்கணும், சுற்றி பார்க்க வந்தவனாக இருக்கணும். அப்படி வந்தால் அவன் 2 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது. 3ஆவது நாள் வந்தால் அந்த காவல்காரன் அந்த கேள்வி கேட்பான், எங்கேருந்து. ஏன்னா கம்யூனிகேஷன், தகவல். இந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோமோ இல்லையோ, அந்த மாதிரி தகவல். அதனால் ஸ்தானிகங்கிறது ஒரு அரசு பதவியாக, ஆன்மீக பதவியோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு அரசு பதவியாக இருந்திருக்கிறது. அப்போ அவர்கள் இந்த பிறப்பு இறப்பு சடங்குகளை மிகவும் நோக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் நம்ம குலத்தில் அந்த காலத்தில் செல்வமே என்ன அப்படின்னா, இப்போவும் அந்த வழக்கம் வேத சடங்குகள் படி வழிபாடு பண்ணினா அதில் இந்த சுமங்கலீரியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாள். பசும் பசுபுத்திர லாபம்,
சதசம்பத்சரம் தீர்க்கமாயு அப்படின்லாம் வார்த்தையை சொல்லுவாள். அதில் தமிழ்லையும் சொல்லுவாள் 16 பெற்று பெருவாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் குறைந்த அளவு மக்கள் தொகை தன்னுடைய இனத்தை பெருக்கிட்டாதான் அவனுக்கு செல்வமே. அதை வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுங்கன்னா பிரஜயாதனேன அப்படின்னு ஒரு குறிப்பை வேதம் கொடுக்கறது. அது பிரஜைகளினால் அடையப்படுவது அல்ல ஞானத்தை சொல்கிறான். சொன்னாலும் அந்த காலத்து மக்கள் என்னுடைய செல்வம், மக்கள் செல்வம்னே சொல்லுவான் வள்ளுவன் சொல்லும்போது, மக்களை சொல்லும்போது. அப்போ எனக்கான கூட்டம், எனக்காக உயிரை விடணும், எனக்காக நான் 4 பேருக்கு இருக்கணும், அது எனக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என் சொந்தம், என் பந்தம் தான் இருக்கும். அப்படி தானே? பந்தம்ங்கிறது திருமணம் வரும், சொந்தம்ங்கிறது தாய் வழி தந்தை வழி. இவாளுக்குலாம் சில முறை என்று சொல்லுவார். கோயிலில் குருக்கள் பண்ணுறது முறை, சுவாமிக்கு பண்ணுறது. இறந்தவனுக்கு சொந்தக்காரன் பண்ணுறது முறை. எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்க, முறைன்னு. இதெல்லாம் அதுக்குள்ள ரகசியமான வார்த்தை. இவ்வளவு வார்த்தையும் புரிஞ்சாதான் இந்த குலம் காக்குங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வர முடியும். இந்த குலம் காக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இனம், அந்த இனத்தை அதுக்கு உண்டான பாரம்பரியத்தை காத்து அதை வளர்த்து கொடுக்கறதுக்கு இந்த தேவதை ஒத்தாசை பண்ணியிருக்கு. அதில் 4 தேவதை முக்கியமான தேவதையாக இருக்குது. அதில் ஒன்று சுவாசினி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுவாசினிங்கிறது பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றின்னு வரும். பெண்களுக்கு தான் முழு ஒத்தாசை பண்ணும். அது குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். குடும்பத்துக்குள்ளேயே அண்ணா தம்பி அடிச்சுடுவாங்க, அப்பா புள்ள, அண்ணா தங்க, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஒரு ஒரு குடும்பம்னு இருந்தால் சண்டைன்னு வரதான் செய்யும். அது எல்லாத்துலேயும் ஒத்து வரக்கூடிய இருக்கு அந்த சுவாசினியை சேலக்காரின்னு சொல்லுவோம். இந்த 2வது சாமி பூக்காரி அப்படின்னு சொல்லுவோம், கூடக்காரின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேர் இன்னும் இருக்கே. சேலக்காரி, கூடக்காரி, பூக்காரி, சுவாசினி, அடுக்குப்பானைன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த குலதெய்வம் பெண்ணுக்காக செய்யப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது அவனுடைய குழந்தை. நிறைய பேருக்கு வாரிசு இல்லாத கஷ்டப்படும். இந்த வாரிசு இல்லாத பிரச்சனை எப்படி உருவாயிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் புறநானூரில் சொல்லும்போதே சொல்லுவான், முதல்ல அப்பம் போனால், அதுக்கப்புறம் ஒருத்தனை அனுப்பிச்சான், அதுக்கப்புறம் ஒரே வாரிசை போருக்கு போகணுன்னு அனுப்புகிறான் அந்த வீரத்தாய். அதுக்கப்புறம் அவளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, அப்போ நமக்கு 10 பசங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அவன் போர்வை யுத்தம் பண்ணி இறந்தா கூட அவனை நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வச்சுக்க முடியும். அதனால தான் மக்கள் தொகை இன்றைக்கி தேவைப்பட்டது. இது நான் சொல்கிறது 2000 வருஷத்து கதை. அப்போ அது தேவைப்பட்டது அந்த குலம். அதனால் அந்த சரீரத்தை பாதுகாப்பு, சரீரத்தை பாதுகாக்கிறது தான் இந்த குலம். சரீரத்தை பாதுகாத்தா மாத்திரம்தான் அது உள்ள இருக்கக்கூடிய மனசை பாதுகாக்கணும். சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். எவ்வளோ பெரிய தர்மமாக வேணா இருந்துட்டு போட்டோம், சரீரம்னு ஒன்று இல்லைன்னா கோயிலில் போய் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறது? பல்லு வலி இருக்கிறவன் எப்படி மந்திரம் சொல்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் சொல்லுவோம், தவறாக சொல்லலை, தயவு பண்ணி சொல்கிறேன். இந்த குலதெய்வத்தினுடைய மகிமையை, சிறப்பை உணர்த்த முற்படுகிறேன். வேறு ஒன்றை இழிவுபடுத்தவில்லை, தவறாக கூறவில்லை என்பதை தாங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். என் செம்மியை சமர்ப்பித்து தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எந்த நிமிஷத்துலையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, உடல் இருந்தால் தானே மற்றதெல்லாம், அதனுடைய நலம் இருந்தால் தானே, குலம் இருந்தால் தானே நம்மளை காக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, தாயார் இல்லை, அப்படியே நடுத்தரில் இருக்குது. அது தான் எழுந்து வயிற்ற பசிக்கன்னு சொல்லக்கூடிய பண்பு கூட அதுக்கு தவழக்கூடிய காலம் வரைக்கும் இல்லை, தாயோட ஒத்தாசை இல்லை. அப்படி தானே? யோசிச்சு பாருங்க. அப்போ குழந்தை ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது அவனுடைய குலம் சார்ந்தது. அப்பாவோ அம்மாவோ பிற உறவினர்களோ யாரோ சார்ந்து அதை என்ன பண்ணுறான், வளர்க்குறான். சூழல், சொந்தக்காரன், அந்த 4 பேர், கல்யாணம், கருமாதி, உறவு, பாசம், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் அவனுக்குள்ள அந்த குலத்தை வளர்க்கணும். அப்போ இந்த குலத்தை வளர்ப்பதற்கு முதலில் இந்த பெண்கள் அடிப்படை அன்பை வளர்த்தார்கள். இந்த சுவாசினி சண்டை பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து அன்பை என்ன பண்ணும், கொண்டு வரும். அதனால அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது குலம் வளர குழந்தை முக்கியம். அதனால தான் வாழை மரத்தை கூட கட்டுறது குலத்தல்றது. ஒரே ஒரு மரம் அதை வெட்டி எடுத்தால் அதில் அவ்வளோ குலம் வரும். அது மாதிரி தன்னுடைய குலத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், உற்பத்தி பண்ணி விருத்தியாக்கணும். அந்த விருத்தி பண்ணுறதுக்காக தான் அதை செய்யணும். அதுக்கு இந்த பேச்சு என்னன்னா வணங்கிட்டாள். எதுக்கு நான் இவ்வளோ கதை சொல்கிறேன்னா, இந்த சுவாசினிங்கிறது பிரச்சனை. அது அதாவது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை, ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாட்டை, ஒரு பெண்களுக்கு பெண்கள் உண்டான வேறுபாட்டை, ஏன்னா ஊழல் நிமித்தமும்
அப்படிங்கிறதெல்லாம் ஊழல்ங்கிறது உற்சவமாகவே பண்ணுறா. பெருமாள் கோயிலையும் பண்ணுறா, சிவன் கோயிலையும் பண்ணுறா ஊழல் உற்சவம். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள், தலைவன் தலைவி கூட பல கருத்து வேறுபாடுகள் என்ன வரலாம். அதெல்லாம் வராமல் ஒரு குடும்பத்தை நேராக அறத்தோடு நிலைநாட்டுகிற பண்பு மனை மங்களமாம் ஆதி கடவுரின் வாழ்வே. அபிராமி பற்றி சொல்லலைன்னா இன்னைக்கு பொழுது கஷ்டம். அபிராமியவே அந்த வார்த்தை தான் சொல்கிறார், ஆதி கடவுருக்கு வாழ வந்தவன். எங்கள் ஐயா கைலாசிலே வந்திருக்கார். கைலாச கமனீய ரத்னகஜிதே கல்பத்து மூலேஸ்திதே கங்கா துங்க தரங்க ஜடாபாரம் கிருபாசாகரம் கண்டாலங்கிருத சேஷபூஷணமகம் மிருத்யுஞ்சயம் பாவேதன் தியானம் சொல்கிறோம். அதனால் கைலாசிலே வந்திருக்கார். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த யாரு? ஆதிக்கடவுரின் வாழ்வே. அந்த ஊருக்கு வாழ வந்தவன். அந்த ஊருக்கு பிறந்தவ வேற. என் வீட்டு பொண்ணை கட்டி கொடுத்தேன்னா பிறந்த பொண்ணு இதுதானே. எங்காத்துக்கு ஒரு பொண்ணு வந்தானா வாழ வந்த பொண்ணு. எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. ஆதிக்கடவுரின் வாழ்வு. அந்த வாழ்வை வளப்படுத்துவது, ஒரு குலத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு ரொம்ப அழகாக திருமணத்தில் சொல்லும்போது தர்ம பிரஜார்த்தம் பிரணீமகே. கல்யாணம் இருக்குன்னு கேட்டால் என் அறத்தை காக்க வேண்டும், அந்த அறத்தின் அப்படி காக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு புதல்வன் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். தர்ம பிரஜார்த்தம் பிரணீமகே. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் வல்லுவன் அப்படியே சார்த்தர கிழிச்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக பண்ணிருப்பான். எந்த விரதம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றுக்கிறது அப்படி தானே. நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு. அப்பா வந்து வக்கீலுக்கு படிக்க வச்சா முதல் கேஸே அப்பா பேரில் போகிறோம், சொத்தை பிரிச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பது தான் அவனுடைய நோக்கம். தவறான விஷயத்தை சொல்லலை, சரியான விஷயத்தை தான் நம்ம மனம் கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த பேச்சியம் வந்து இந்த குலத்தை விருத்தி பண்ணிக்கக்கூடிய வாரிசை அதிகப்படும். இதுக்கு ஒரு தொன்மத்தை பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. இந்த குலம் வளரணுன்னா என்ன பண்ணணும்? அசுர குலம், தேவகுலம், அந்த குலம். அதுக்கே சொல்லியிருக்கான், பரமேஸ்வரனை எந்த குலத்தில் தோன்றானோ, இல்லை பார்வதி எந்த குலத்தில் தோன்றாலோ அந்த குலம் என்னவாகும்? செழிப்பாக வரும். அதனால் தேவதையை பூமிக்கு வந்து அந்த குலத்தில் தோன்ற வைக்கும். யோசிச்சு பாருங்க தசரதனை பற்றி. நீங்கள் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாடிகள், கோட்டி சூரிய சமப்பிரபாங்கிறான். அந்த மாதிரி கோடான கோடி அண்டங்கள் இருக்கு. மகாவிஷ்ணு பார்க்கிறார் மேலேந்து. இந்த இடத்துக்கு ஒரு அவதாரம் எடுக்கணும், நம்ம இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. 1008 அண்டங்களை ஆண்டவன் யாரு? ராவணன். அப்போ மேலேருந்து கீழே பார்க்கும்போது இவனை அழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் எடுக்கணும். எந்த குலத்தில் எடுக்கலான்னு யோசிச்சார். எது அறத்தோடு நிலைக்கிறதோ அந்த குலத்தில் நாம் நுழைவோம் அப்படின்னு அயோத்தியை பார்த்து அந்த அந்த ராமர் வந்து அந்த இடத்தை, அந்த பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஆண்ட ஒரு மன்னனை அவன் ஈவமான தண்டகா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவான் சம்புராமாயணத்தில். என்னென்னா, தசரதன் வச்சுருந்தானா இந்த பையன் 16 வயசு, பாவம், ராஜ்யபாரம் எப்படி தாங்குவான் அப்படின்னு. உலகத்தையே ஆள்றவன் சாட்சாத் மகாவிஷ்ணு குறுகி வந்து ஒலிக்கிறான், குழந்தையாக நடிக்கிறான். அப்படிதானே? அவனுக்கு உலகத்தை படைச்சவன், அவனுக்கு இதை காக்க தெரியாது, அந்த ஊரை காக்க தெரியாது. ஆனால் அந்த அவதாரத்தினுடைய மகிமை அந்த இடத்துல மறைச்சு அந்த குலத்தை சொல்றான், தெரிவு செய்கிறோம். அப்ப ஒரு குலத்தினுடைய சிறப்பு என்னன்னா, ஒரு தேவதையினுடைய தெரிவு செய்யணும். அதானே? அந்த தேவதை அந்த தெரிவு செய்தனா அது அறத்தோடு இருக்கும். அந்த அறம் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, தன்னைத்தானே வளர்த்துக்கணும். அஹிம்சா தான் பரமோ தர்மம். அப்படி அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தன்னைத்தானே வளர்த்து தன் குடும்பத்தை வளரக்கூடிய ஒரு பண்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொன்னா, ஏதாவது ஒரு தேவதையை நம்ம குலத்துல என்ன பண்ண வையே, பிறக்க. இதை கொஞ்சம் மாற்றி சிந்திச்சுட்டோம், நெகட்டிவ். ஆனால் அதை வந்து நம்ம வேற மாதிரி சிந்திக்கணும். அதனால சொல்றேன். இப்போ என்ன கேட்குறான், சாட்சாத் சிவபெருமானே வந்து பிறந்தா, சாட்சாத் பார்வதியே வந்து பிறந்தா, இந்த குலம் என்னவா இருக்கும்? அழியாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு அசுர குலத்துக்காரன் கேட்டான். இப்போ அசுர குலம் அதை வந்துருச்சுன்னா அவன் வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி தானே வளருவான். அப்போ தேவகுலம் அவனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? முயற்சி பண்ணும். அந்த குலத்தில் போய் சாமி பிறந்துட்டாருன்னா அவனுடைய குலத்துக்கு தானே வளருவான். அதனால் அந்த குலத்தில் அந்த கர்ப்பத்தை நுழைச்சின்னு உள்ளே வரா. அப்போ அந்த குலத்து மருத்துவச்சி மாதிரி போய் பிரசவத்தில் அந்த குழந்தையை எடுக்குது. இல்லை, அந்த அசுரன் கேட்குறான், என் வம்சத்துக்கு நீ வந்து பிறக்கணும் அப்படி சொன்ன வார்த்தைக்கு என்ன பிறந்துட்டார்? அவர் பிறந்துட்டார், அந்த அவதாரத்தை எடுத்துட்டார். ஆனால் அவர் அந்த குலத்தை தான் என்ன பண்ணணும்?
விளங்க வைக்கணும். அப்படின்னா அசுரகுலம் வளர்ந்தா சில பிரச்சனைகள், நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ஒரே விளை நிலம், அப்படிதானே? ஒரே விளை நிலம், மலமும் ஜலமும் இதே உடலில், இப்படிதானே? அந்த ஒரே விளை நிலம், அந்த ஒரே விளை நிலமா இருக்கிறதுனால அந்த குழந்தைய அப்படி எடுத்து அந்த குழந்தைய கையில வச்சிருப்பாங்க. அந்த பேச்சியம்மன் கையில இருக்கும். குடல் விளக்கம் தந்த பெருமி ஈராட்டின்னு சொல்லுவோம். குடல் விளக்கம், அந்த குலமே விளங்க வைக்கிறது. அதனால குடலை இப்படி பிரிச்சா மாதிரி போடும். அந்த அம்மையார் படுத்திருப்பாங்க, அந்த குலத்தை அந்த காலால் அப்படி மிதிச்சிருப்பான். இந்த நம்ம பார்க்கறதுக்கு இது ஒரு ரௌத்ரமான தோற்றம் மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குலத்தையே விளங்க வச்சு வந்தவங்க ஒரு பேரருளை தன் குடியாண்டு எடுக்கிறார். அதனால அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவருக்கும் மேலே இறையினும். அதனாலதான் பேச்சியம்மன் குலங்காக்கும்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, பரமேஸ்வரன் போய் ஒரு அசுரன் கேட்டான், அவர் எது கேட்டாலும் கொடுத்துருவார், நான் பிறந்துடுறேன்டான்ட்டார். உடனே அந்த அவதாரத்தை எடுத்துட்டு இந்த கீழே அந்த படுத்துட்டு இருக்கிறது பரமேஸ்வரன். அப்படி கீழே படுத்துட்டு தன்னுடைய சூக்ஷ்ம தேகத்தை பிரயோகம் படுத்தி அந்த அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ள போறான். பார்வதியத்தை தெரிஞ்சுட்டு அப்படியே அந்த உடம்பை கிழிச்சு தன்னுடைய ஆட்டுக்கார கையில் எடுத்தார். இப்போ சுவாமி குழந்தையா இருக்க, பேச்சியம்மன் கையில் இருக்கிறது என்னது? சிவன், சாட்சாத் சிவன். அப்போ கீழே இருக்கிறது என்ன? குறுகிய சிவன். ஏன்னா அனிமா மகிமா கரிமா லகிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராப்தி பிராகாமி, இதை பற்றி சைவ சித்தாந்தம் பேசுகிறோம். என் குணத்தான் தாலைவனங்காத்தலை வள்ளுவம் பேசுகிறான். அப்போ என்னன்னா, அந்த பருப்பொருள்லேருந்து ஆரம்பித்து ஒரு குறுப்பொருளாக உள்ள நுழையிறார் சுவாமி. எல்லாவற்றிற்கும் அந்தர் வகித்த தற்சர்வம் ஜாத்திய நாராயணஸ்திதா, உள்ளேயும் வெளியிலையும் இருக்காங்க வைஷ்ணவன். நான் வேற எந்த நோக்கத்தையும் சொல்ல, திருப்பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் என் சென்னி வைத்து வணங்குகிறேன். இது சமயம் பற்றி பேசவில்லை, ஒரு வரலாற்று குறிப்பாக நீங்கள் பதிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதில் உள்ள குறுகி தன்னுடைய உடம்பு அந்த வம்சத்துக்காக குறுகிறார். அந்த நிலையில் பார்வதியை வணங்கினோம் அப்படின்னா, ஒரு ஆண் பெண், பார்வதியும் பரமேஸ்வரன் ஜெகத பிதரோ பார்வதி பரமேஸ்வரன், அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினல். அந்த குழந்தையா ஆயிட்டதுனால யார் ஆயிட்டா? அம்மாவாயிட்டா பார்வதி. அதனால் அந்த குலம் விளங்கும், சர்வட்சேமம். அந்த ஒரு ஸ்னாப்ஷாட், அதாவது இப்போ நம்ம பேஸ் பண்ணி வைக்கிறோம்ல, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், இப்படி எடுத்து ஒரு செல்ஃப் எடுத்துக்கிற மாதிரி, அது மாதிரி எடுத்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் வச்சா மாதிரி காலசமாரம் பண்ணும்போது அந்த காலால் உதைச்சி கீழே விழுறது, பக்கத்தில் இவர் நடுங்கி போய் நிற்கிறது, எம்பெருமான் காலால் உதைச்சது, அப்படியே அந்த அதை தான் இப்போ நம்ம வழிபாடாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி அந்த குடல் விளக்கம் செய்து எடுத்ததுனால நம் குலம் விளங்கும். அந்த குழந்தையாக இருக்கிறதுனால யாவும் கடவுள் உடல் விளங்க செய்வாள். பார்வதியா எதை விளங்க செய்வாள்? உடல் விளங்க செய்வாள். அந்த உடல் விளங்க செய்கிறதுனால தான் இந்த பேச்சியம்மனுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு. அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறங்கி. அந்த மாதிரி ஒரு குலம் விளங்கினால் மட்டும், அந்த கடவுள் வளர்ந்தால் மட்டும், இந்த உடல் உணர்வு பெற்றால் மட்டுமே நாம் உயிர் உணர்வு பெறும். ஊனை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேன். உயிரை வளர்த்தால சிவத்திட்ட போகிறது. ஊனை வளர்க்கணுமோ இல்லையோ, ஊனை வளர்த்து உயிர் வளர்க்கணும். அப்படி ஊனை வளர்த்து உயிர் வளர்க்கின்ற ஒரு அற்புத கடவுள், குலம் காக்கும் ஒரு அற்புத கடவுள், அதை வணங்கி குழந்தை பரந்தறதுல இதான் முதல்ல. அதே மாதிரி அந்த அறத்தோட வளர்றது இதான் முதல்ல. இந்த மாதிரி தேவதை பேச்சியம்மனை கும்பிட்டா நம்ம குழந்தை அப்பா சொல்றத பையன் கேட்க மாட்டான், பையன் சொல்றத அப்பா கேட்கணும். இதிகாசத்துல முதல் விஷயம் தான். துரியோதனம் அப்பா சொல்றத என்ன கேட்கல, இப்படிதானே? அதெல்லாம் புராணத்தில் வைக்கிறது காரணம் என்ன? நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது அறிவிப்பு. இதெல்லாம் அந்த காலத்தில் பாடமாக நடத்திருக்கா. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஆலயத்திலே என்ன பண்ணியிருக்கா, அதை நடத்தி அந்த கதைகளை சொல்லி மனசுக்குள்ள அறத்தை விளைவித்திருக்கிறார்கள், நுழைத்திருக்கிறார்கள். அந்த விஷயம்தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால இந்த இடத்துல பேச்சியம்மனை நாம் வணங்கினோமே ஆனால் அந்த குல தர்மம் வளரும், அந்த குலம் வளரும், அது பாதுகாக்கப்படும், அது நலத்தோடும் வளத்தோடும் இருக்கும். அதற்கு ஆபத்து வருகிற பொழுது அந்த எதிர்குலத்தையே என்ன பண்ணும், அழிக்க வல்ல பேராற்றலாகவும் அது இருக்கும். அந்த இடத்துல தான் மிக அழகா சொல்றார் அபிராமி பட்டர். இதை மாதிரி சாமி கும்பிட்றா என்ன பண்ணும், 183 தியானத்துக்கு மேலே சொல்லியிருக்காரு அபிராமி பட்டர். 183 வடிவத்துக்கு மேலே சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான வடிவம் இதான். அவளே அவர் நமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே இறையுமாம்.
அவளை தொழுதா எல்லா விதமான நன்மையும் பிரார்த்திப்போமாய. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சிவ சுடலை மாட சாமி செய்வினை தீர்க்கும். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.